அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆனா பலரும் கோட்டை விடுற ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். அதுதான் தனிநபர் விபத்து காப்பீடு, அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இந்த பாலிசி எப்படி வேலை செய்யுது, இது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம் அப்படிங்கறத ஆதாரங்களோட நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, கவரேஜ் இடைவெளிய கவனிங்க. நாம தினமும் ரோட்ல போறோம் வரோம். ஆனா நம்ம இந்திய சாலைகளோட நிஜ நிலைமை என்ன தெரியுமா? கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கும். 2022ல மட்டுமே இந்தியாவில 4,61,000க்கு மேற்பட்ட சாலை விபத்துகள் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்ல, 2023 ஆரம்பத்திலேயே இது 12% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? விபத்துங்கிறது சொல்லிட்டு வராது, எந்த செகண்ட்ல வேணா நடக்கும். 1264 இந்த நம்பரை சும்மா ஏதோ ஒரு எண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம ஊர்ல ஒவ்வொரு நாளும் சராசரியா நடக்கிற சாலை விபத்துகளோட எண்ணிக்கை இது. கற்பனை பண்ணி பாருங்க. இதனால தினமும் சுமார் 462 பேர் உயிரை விடுறாங்க. அதாவது சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் விபத்துல இறக்குறாரு. இந்த எண்கள் கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் இதான் நிஜம். இந்த யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ உங்களுக்குள்ளேயே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ஒருவேளை உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பில்ல கட்டிரும். துரதிர்ஷ்டவசமா நாம இறந்துட்டா லைஃப் இன்சூரன்ஸ் மூலமா குடும்பத்துக்கு பணம் கிடைச்சிரும். ஆனா ஒரு பெரிய விபத்துல சிக்கி நம்ம உயிர் பிழைச்சு அதே சமயம் பல மாசங்களுக்கு நம்மால வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை வந்தா என்ன பண்றது? அந்த நேரத்துல வீட்டு வாடகை, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ இதெல்லாம் யார் கட்டுவா? இது ஒரு மிகப்பெரிய நிதி இடைவெளி இல்லையா? பகுதி 2, தனிநபர் விபத்து காப்பீடு என்றால் என்ன? நாம இப்போ பேசின அந்த கவரேஜ் இடைவெளியை நிரப்புறதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு தீர்வு தான் இது. இத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஸ்பத்திரி செலவை மட்டும்தான் பார்த்துக்கும். ஆனா தனிநபர் விபத்து காப்பீடுங்கிறது முற்றிலும் வேறானது. ஒருவேளை விபத்துல சிக்கி நீங்க வேலைக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டால் இந்த பாலிசி உங்களுக்கு நேரடியாக ஒரு குறிப்பிட்ட தொகையை மொத்தமா, அதாவது லம்சமா கொடுத்துடும். இது ஆஸ்பத்திரி செலவுக்காக இல்லைங்க. முடங்கி போன உங்களோட மாதாந்திர வருமானத்தை ஈடுகட்டவும் முதல் நாள்ல இருந்தே உங்க குடும்பத்தோட நிதி நிலைமையை காப்பாத்தவும் கொடுக்கப்படுற ஒரு நேரடி பண உதவி. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வருமானத்துக்கான ஒரு பேக்கப். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாலிசிக்கான பிரீமியம் தொகையை உங்க வயசை வச்சு கணக்கிட மாட்டாங்க. மாறா, நீங்க தினமும் செய்யற வேலை எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். உதாரணமா பாத்தீங்கன்னா, பாதுகாப்பா வேலை செய்யற ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு, அதாவது கிளாஸ் 1ல இருக்கிறவங்களுக்கு பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே அதிக ஆபத்து இருக்கிற ஒரு சுரங்க தொழிலாளிக்கு, அதாவது கிளாஸ் 3க்கு பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். லாஜிக்கா பார்த்தா இது ரொம்ப நியாயமான ஒரு முறை தானே? பகுதி 3, இழப்பீட்டு அளவுகோல் குறித்து அறிந்து கொள்ளுதல். சரி, இந்த பாலிசி நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? உங்களுக்கு ஏற்படுற காயத்தோட தீவிரத்தை பொறுத்து பாலிசியிலிருந்து எவ்வளவு சதவீதம் பணம் கிடைக்கும் அப்படிங்கறத தீர்மானிக்க ஒரு தெளிவான அளவுகோல் இருக்கு. அத இப்போ விளக்கமா பார்க்கலாம். விபத்தால் மரணம் அல்லது 2 கண்களின் பார்வையை இழத்தல் மாதிரி மிக மோசமான சூழ்நிலைகள்ல இந்த பாலிசி உங்களுக்கு 100% முழுமையான பாதுகாப்பை வழங்குது. அதாவது அந்த பாலிசியில சொல்லப்பட்டிருக்க முழு தொகையும், அதாவது பிரின்சிபல் சம் இன்ஷோர்ட், அப்படியே உங்களுக்கு அல்லது உங்க குடும்பத்துக்கு கிடைச்சிடும். எதிர்பாராம நடக்கிற நிரந்தர ஊனத்தால வர்ற மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இந்த நிகழ்வுகளின் அட்டவணை எவ்வளவு நுணுக்கமா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். விபத்துல உடம்போட ஒரு குறிப்பிட்ட பகுதியை இழந்தால் எவ்வளவு சதவீதம் இழப்பீடு கிடைக்கும்னு இது துல்லியமா சொல்லுது. உதாரணமா, தோள்பட்டை வரை ஒரு கையை இழந்தால் 75% தொகையும், ஒரு கட்டை விரலை இழந்தால் 25% தொகையும் கிடைக்கும். பர்மனண்டான ஆனா பகுதியளவு ஊனத்துக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு இது கச்சிதமா வரையறுக்குது. இந்த பாலிசியோட நன்மைகள் வெறும் அந்த இழப்பீட்டுத் தொகையோட முடிஞ்சிடாதுங்க. ஒரு நல்ல விபத்து காப்பீட்டு திட்டம் பல கூடுதல் சலுகைகளையும் கொடுக்கும். நிரந்தர ஊனம் ஏற்பட்டா குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னு கல்வி ஆதரவு நிதியா ஒன்று கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீல் சேர் பயன்படுத்துற மாதிரி உங்க வீட்டையோ இல்ல வண்டியையோ மாற்றி அமைக்கிறதுக்கான செலவுகளையும் இது கவர் பண்ணும். உண்மையிலே இது ஒரு முழுமையான குடும்ப பாதுகாப்பு திட்டம்னு சொல்லலாம். பகுதி 4, தனிநபர் விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கு இடையேயான வித்தியாசங்கள். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்கிட்ட தான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கே, அப்புறம் இது எதுக்குன்னு. இந்த 2 பாலிசிகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வெளிப்படையான வித்தியாசங்களை பாத்தீங்கன்னா, ஆயுள் காப்பீடு அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க எப்ப இறந்தாலும் உங்க குடும்பத்துக்கு பணம் கொடுக்கும். ஆனா உயிர் பிழைச்ச ஊனமுற்றா அதுல பெருசா எந்த உதவியும் கிடைக்காது. அதே சமயம் தனிநபர் விபத்து காப்பீடு நோயால வர்ற மரணத்தை கவர் பண்ணாது. விபத்தால ஏற்படுற உடல் ரீதியான முடக்கம், அதனால வர்ற வருமான இழப்பு, இதை ஈடுகட்டுறதுல மட்டும்தான் இதோட முழு கவனமும் இருக்கும். ஆக ரெண்டும் வேற வேற காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? பகுதி 5 எதற்கெல்லாம் கவரேஜ் இல்லை. இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பாலிசியோட லிமிட் என்ன, அது எங்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதும் சம அளவுல முக்கியம். எதற்கெல்லாம் காப்பீடு கிடைக்காதுங்கிறத இப்போ பார்ப்போம். எந்தெந்த சூழ்நிலைகள்ல உங்களோட கிளைம் நிராகரிக்கப்படும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே வேணும்னு காயப்படுத்திக்கிறது, தற்கொலை முயற்சி, முக்கியமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி விபத்து ஏற்படுத்துறது, சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறது, அப்புறம் அதிக ஆபத்து இருக்கிற மோட்டார் ரேசிங்ல கலந்துக்கிறது, இதுக்கெல்லாம் பாலிசில கவரேஜ் கிடையாதுங்க. பாலிசியோட நிஜமான எல்லைகளே நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதையெல்லாம் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ மிக ஆழமான ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களோட தற்போதைய காப்பீட்டு திட்டங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆஸ்பத்திரி பில்லுக்கும் மரணத்துக்கும் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிற நீங்க உயிரோடு இருக்கிறப்போ ஒரு விபத்து நடந்தா உங்க மாதாந்திர வருமானத்தை பாதுகாக்க எந்த திட்டத்தை வச்சிருக்கீங்க? இந்த கவரேஜ் இடைவெளியை நிரப்புறது உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இத பத்தி இன்னைக்கு யோசிங்க, சரியான முடிவை எடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.